அங்க எங்க தண்ணிக்குதுன்னா கை கைவா என்னடி பண்ண அந்த குப்பை ஒண்ணு இருந்துச்சு குப்பையில துவச்சிக்கின்னு வந்துட்டேன் ஒரே கம்ம வாசனை ஆக்குதுடி இது பாட்டி கடு கடுவாக்குது ஜீரணம் அவகாடி பாடி மூக்கான சந்தோஷமாக நீ வளராதுமா எழுந்துருமா நான் கூட மோசம் இல்லைமா யார மோசம் பண்ண நமஸ்காரம் யார மோசம் நமஸ்காரம் இல்ல அதே சரி ஏய் ஏய் போடா ஏய் அப்பா என்னம்மா இருந்தாலும் ஏய் அப்பா என்னம்மா இங்க வாங்க இருந்தாலும் என்ன அழைத்த காரணம் யாரு உன்னை அழுத்த காரணம் என்ன தெரியுமா சொல்லு எனக்கே வயதா இருக்குதுமா என்னப்பா வயதான நேரத்திலே தக்க பரவலத்தி விட்டாடி என்னடா பருவா இல்ல குழந்தை திருமண வயதுக்கு வந்துச்சு வயதுக்கு வந்துட்டா ஆமா ஆமா வயதுக்கு வந்த நேரத்திலே உனக்கு ஏத்த மாப்பிளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டியதாமா இந்த தந்தைக்கு ஆசை அப்பா என்னம்மா எனக்கு என்ன வயதாகி விட்டது எப்பொழுது திருமணத்தை பத்தி பேசுறீங்க ஏன் அப்படி சொல்ற எப்ப பார்த்தாலும் திருமணம் சொல்றீங்க ஆமாம்மா என்ன வயசு காட்டணும் ஐயோ அப்படி ஒன்றும் இல்ல உங்களை விட்டு எனக்கு பிரிவிக்க மனமில்லை ஏமா அப்படி சொல்றீங்க நீ தானே சொல்லாம ஆகணும் வீட்டோட அப்படி பார்த்தா ஆகாத பாக்குற என்ன எங்கன்னா கண்கணும் பாக்குறீங்க அப்படி இல்ல நீங்க சந்தோஷமா எல்லாமே போதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் சரிம்மா அப்பா என்னம்மா இருந்தாலும் எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம் என்னம்மா சொல்ற எனக்கு திருமணம் என்னன்னு தெரியாது திருமணம் மானவா அதை பத்தி எனக்கு சரி சாமானா குருவாரி குடுமா அம்மா தொடர்ந்து கேளுமா என்னடா சாமானே வாங்கிக்கு எம்மோ சாமான் எடுத்து வச்சுக்கிறா அண்டா குண்டா அரி செட்டி சொம்பு எல்லாம் துருப்புச்சுன்னா என்ன பண்ணுவா வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமே எலி பாத்துருவோம் வெள்ளி பாத்திரம் எலி பாத்திரம் என் மகளுக்கு திருமணம்னா இது வரைக்கும் தெரியாது அதனால திருமணத்தை பத்தி விளக்கமா எடுத்து சொல்றேன் திருமணம்னா என்ன தெரியாது என்னமா இந்த காலத்துல எப்படியாப்பட்ட பொண்ணா என்ன சாவச்சு போடாது தெரியாது எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சு தெரியாது முன்னாடி திருமணம் தெரியாதா திருமணம் என்பது ஈஸிமா ஏய் திறன்மா இல்ல திருமணம் 5 நிமிஷம் வேலை தான்மா 5 நிமிஷமா ஆமா ஆமா நல்லா இருக்கு மேடம் சூப்பரா இருக்கும் சொல்லுடா குண்டு குண்டா இருக்கும் அப்படியே என்ன சொல்றேன் ஆமா 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 நான் செய்யற மாதிரியே செய்யணும்னா நான் செய்யற மாதிரியே திருமணம் வரும் சரியா நின்னுட்டியா சரியா நின்னியா 10 நிமிஷம் திரும்ப அதான் இதான் திருமணம் 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 இல்ல திருமணம் வேற திருமணம் திருமணம் தான் சொன்னாரு என்னண்டு அவரு சரி கல்யாணமா கல்யாணம் குடும்பம் தெரியாதா
தெரியாது. இல்ல அப்புறம் சுத்தி கல்யாணம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அது எப்படி நடத்துவாங்க? எப்படி நடத்துவாங்களா தெரியாதாமா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நைட் என்ன நடக்கும் எல்லாத்தையும் நான் சொல்றேன். கம்முன்னு இரு. ஏமா கல்யாணம் என்பது என்ன பண்ணுவாங்க? லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதானே தூங்குவாங்க. தலையாய்த்து போனா உனா கூடானா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்கு என்னத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு? நான் சொல்றேம்மா, கல்யாணம் என்பது முதல்ல வெண்டைக்காய் பிஞ்சா தொறுக்கும். வெண்டைக்காய் தொலைப்புக்கு வட 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 வேற எதனா சொல்லு. ஏய் நீ அம்மா தாலியா இருக்க கம்பெனி ஜாயிடுச்சு. எடுத்துட்டாங்களா? யாரு அம்மா தாலியா? ஏய் சரியா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் செத்து போச்சு. என்ன உனக்கு கோபம் வருதுமா? சரி விடு. அப்ப மனசுல இருக்கிறாங்க. சரி விடு. கல்யாணம் என்பது முதல்ல வெண்டைக்காய் பிஞ்சாட்டும் இருக்கும். வெண்டைக்காய் பிஞ்சாட்டும் இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் சொரக்காயாட்டம் ஆகும். மீண்டு சொரக்காவா இல்ல குண்டு சொரக்காவா? குண்டு சொரக்காயாட்டம் ஆகும். குண்டு சொரக்கா. அதுக்கப்புறம் முருங்கை மாரி ஆகும். ஏய் மேரியா? முருங்கை மாதிரி. அப்படின்னா ஹைபிரிட் முருங்கைக்காவா இல்ல நாட்டு முருங்கைக்காவா? நாட்டு முருங்கம்மா முருங்கை மாரி ஆகும். அதுக்கப்புறம் பூசணிக்காயாட்டம் ஆகும். பூசணிக்காய் அடாயி. அப்படியே டமால் வச்சு நல்லா தூக்குறான். அப்பா தெளிவா சொன்னமா இல்ல ரூம் உள்ளவா உன்ன தெளிவா சொல்லி அனுப்புறேன். ஆமா என் கூட குழந்தை அனுப்பி 2 மணி நேரம் உன் கூட தனியா ஒரு ரூம்ல 10 நாள் 10 பகல் உங்க இருந்தா கூட ஒரு உப்புகளுக்கு புறங்க கிடையாது. என்னடா பண்ணுவேன்? கல்யாணம் ஆயிடுச்சுல? நீ தூத்த மூணு அப்பா இத பாருங்க, எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். எப்போது திருமணம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கொடுத்து நான் கேட்கிறேன். நல்லதொரு மாப்பிளை பார்த்து உன்னுடைய மகளுக்கு மனமடித்து வைங்க. ஒரே வருஷத்துல 2 பிள்ளை உங்களுக்கு. என்னம்மா ஒரு பேத்தியோ பிறந்த உடனே 2 பிள்ளையம்மா மார்பீது அடைச்சு அப்படியே அம்மா, கொஞ்சமா ஒண்ணு பையன் ஒண்ணு. 2 பிள்ளையம்மா. எனக்கு வேண்டாம். கடை குட்டியா போட்டு குட்டியா? ரெண்டுமே கடை குட்டியா? நாடு குட்டியா மாட்டு குட்டியா? இல்ல இது ஆம்பளை பையனா பொம்பளை பொண்ணு? ரெண்டுமே வா. என் மகன் கூட போறேன். துணியா போ. துணியாதான். வெளியே போவாதே. ஆமா மாட்டேன். நீ வேற கம்பெனி குழந்தை கூட எப்பயுமே துணியாதான் இருப்பேன் நானு. ஆமா குழந்தை எங்க போன கேளு. அப்பா தோழி பெண்கள் அழைத்து சென்று நான் மலர் விட போக போறேன். போயிட்டு வாமா. பை பை.
அதுக்கு இலவசமா சந்திக்க வேணுமா? அதற்கு முன்பதாக அதுக்கு முன்பதாக நம்மோடு வருவாளே அகிலாண்டோ அவளை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமாண்டி. எங்கடி போயிட்டு அவனை பார்த்தியா? நான் பார்க்கவே இல்லடி. நீ பார்த்தியா? நான் கூட பார்க்கலடி. ஏண்டி அகிலாண்டோ? அங்க வை சங்க வை எங்க வச்சிருக்க அது அங்க வை என்ன விட்டு போட்டாட்டிங்களாடி நான் மோசம் போயிட்டேன் மோசம் போயிட்டியா? ஆமாம்மா அந்த பூபதிக்கு பூபதி ஆமா. என் பின்னாடியே வந்தாம்மா அவன் எதுக்காகவும் பின்னாடி அவன் வந்தா? என்ன லவ் பண்றானா? யாரு உன்னையா? அவன் என்ன இரும்புறானா? ஏண்டி உன்னை லவ் பண்றானா? அவன் பின்னால காஞ்சிட்டு கரம்பேருங்க. நானும் அவன் நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவன் என்ன இரும்புறேன்னு சொன்னான். நீ வேணான்னு போய் உன்னை வலுக்கட்டாயமா லவ் பண்ணானா? ஆமாண்டி. என்ன ரொம்ப அழகாச்சே நீ. என்ன பண்ற நீட்டுக்கு போய் விட்டாண்டி போய் சாப்பாடு. ஏண்டி இந்த பாட்டில் கிளாஸ் வாட்டர் கேன பொறுக்க வச்சிட்டான். அப்படியா? நம்ம தாய் கிராமத்துல திருவிழா நடக்குது. திருவிழா நடக்குது. தோட்டக்கால பாட்டிலா ஒண்ணு கிடக்குது. என்ன ஆட்டோவில ஏதாவது விட்டு போட்டாண்டி. அப்படியா? நான் எல்லா வீட்டு பின்னாலையும் போய் பாட்டில் எடுக்க போனா எல்லா நாயும் பின்னால ஓடியாச்சு. எதுக்கு நீ பின்னாடி ஓடி? கடிக்கிறதுக்கு வெத்திரி பின்ன பைத்து காசு மாதிரி உன்னை கடிக்க வராது என்ன பண்ணா? 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு அரசு மருத்துவம் அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி நீ இங்க வந்த உடனே ஒரே துராண்டு வச்சுக்க. எங்கடி போயிட்டு வர? இந்த பீர் பாட்டில் எடுக்க போயிட்டா அந்த அரச மரத்துக்கு பின்னால பீல கைய வச்சுடி கரம்பல என்னத்துல பீல கைய வச்சுடி எதுல கை வச்ச? பீல கை வச்சுடி. ஏண்டி தெரியாம கை வச்சுட்ட? அந்த கையை கழுவனியா இல்லையா? அங்க எங்க தண்ணிக்குது நான் கை கைவா என்னடி பண்ண? அந்த குப்பை ஒண்ணு இருந்துச்சு. குப்பையில துவச்சிக்கின்னு வந்துட்டேன். ஒரே கம்ம வாசனையா இருக்குதுடி. ஒரே நாத்தாடி சொல்லி போன. இது பாட்டி கடுவாக்குது. ஜீரணம் அவகாடி பாடி நல்லா இருக்குதுடி. வாடி வாசனையா இருக்குதுடி. எவ்வளவு வச்சு பாரு. அத்தி முட்டை பாட்டில் பொறி வச்சிருக்கீங்க. ஆமா. அதெல்லாம் என்னடி பண்ண போறீங்க? கேட்டு போய் காலாங்கல்ல போட்டு நானும் கூப்பிடுங்க சரக்கு அடிப்போம். ஐயா 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 அடி பாவி. ஏண்டி அந்த நாட்டத்து சரக்கு எப்படி குடிக்கிறீங்க? குடிச்சு குடல் வந்து செத்துல போறீங்கடி. நீயா சொல்ற? ஏன் நான் தான் சொல்றேன். இல்ல உன் வாயால நீயா சொல்றன்ற? இல்ல உன் கை பேக்கல இப்ப 2 ஓல்டு மங்கு குவார்டர் பாத்தன. யாருக்கு அது? அவன் கைப்பையில பார்த்தமா நான். உனக்கு ஒரு தெரியுமா? நான் ஏர் பின்னி எடுக்கலான்னு கையை வச்சுடி 2 பாட்டில் இருக்குது. காலையில நம்ம சாப்பிடலாம் சொன்னா இல்லையா? சரிமா எனக்கு ஒண்ணு கூட நீ சாப்பிட சொன்னியா இல்லையா? அப்படியே அவங்க மறுப்புற எதுக்கு வரணும்? கேக்குற பதில் சொல்றியே. நான் நேற்றுக்கு எந்த ஸ்டோருக்கு போய் எடுக்குது வரும்போதே வாங்கிட்டு வரேனா? அதனால தான் உன் பையில கைய வச்சேன். நீ தவறா நினைக்காதடி. அந்த சரக்கு யாருக்கு தெரியுமா? என் தம்பி தனுஷுக்குடி. உன் தம்பி தனுஷுக்கா? ஆமா, என் கூட பிறக்காத தம்பி. உன் கூட பிறக்காத உனக்கு தம்பி மாதிரி தான் அப்படியா? தவறா பேசுறாருங்க. அப்படியா? நீ சிலுங்காதிரியம்மா. இல்லடி உன் கதையை பிறகு பேசுறேன். என்ன? குடிக்கிறவங்களை கேவலமா பேசாதே. குடிக்கிறவங்க என்னைக்கு குபேர சம்பத்து. குபேர சம்பத்தா? எப்படி அது? குடிக்கிறவங்க கூட்டாண்ட போய் பாரு, குடும்பம் கல 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 கலன்னு இருக்கும். எப்படி அது கல 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 கலன்னு இருக்கும்? கொண்டா ஒரு கூட்டாண்ட பறக்கும், அண்ணன் கூட ஒரு கூட்டாண்ட பறக்கும். அவன் பொண்டாட்டி ஒரு சந்து ஓடும், அவன் குழந்தை குட்டிங்க ஒரு சந்து ஓடும். அவன் ஒரு தடி எடுத்துக்கணும், அவன் ஒரு தெரு ஓடுவான். அவனும் தூங்க மாட்டான், ஊர்ல இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டான். குடிக்கிறவங்க என்னைக்கு குபேர சம்பத்து. அப்ப குடிக்காதவங்க வீடு அது குட்டி சோறு மாரி கிடக்கும். அவன் துண்டுறது தெரியாது, அவன் தூங்கறது தெரியாது, அவன் வேலைக்கு போறது தெரியாது, அவன் வர்றது தெரியாது. அறிவு கட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? குடிக்காதவங்க யாருடைய வம்புத்த பக்கம் போக மாட்டாங்க. அவங்க என்னவோ அவங்க வேலை என்னவோ இருப்பாங்க. அவங்க வீடு உனக்கு குட்டு சோறு மாதிரி இருக்கும். அரைக்குறை குடியை குடிச்சு விட்டு பையன் போறவனா சண்டை வாங்குற பாரு. அவன்
அவன் வீடு குபேர சம்பத்தா இருக்குமா? அவன் பேர் தாண்டி முன்னுக்கு வரும். எப்படி அது? ஏய் அவன் புடிச்சிட்டு வாந்தி எடுத்துங்க ரோட்டு வரமா வீந்து கிடப்பான். வீந்து கிடப்பான். போறவங்க வரவங்க எல்லாம் பெருமையா பேசிட்டு போவாங்க. என்ன பேசுவாங்க? கோபால் விட்டு புள்ள அப்பன் பேரு எத்திச்சுப்பான். இப்படித்தாம்பா இருக்கணும் புள்ளனா. எனக்கு ஒரு புள்ளிங்கிற இனாத்துக்கு இல்ல ஆகி இது பாரு இப்படிதான் இருக்கணும் புள்ளன்னு சொல்லிட்டு காரி முடிஞ்சிட்டு போவாங்க அந்த பையனை. ஆமா அதுலயும் நீ பேசக்கூடாது குடிக்கத்த பத்தி. எனக்கு என்ன உரிமை இல்லையா பேசுறதுக்கு? நான் என்ன தவறான பெண்ணா? நான் என்ன அப்படி இப்படி போறவனா? என்ன பேச உங்க அதைய சொன்னா தாண்டி தெரியும் நம்ம தாய் கிராமத்துல யாரு செவடியால போய் செவடியானா என்ன செவடியானுவா அடி என் சக்காத்தி உங்க அதை மொத்தம் உள்ளங்கையில அடங்கி போய் ஆமாண்டி யாரு நான் அடி தாச்சி அடி போய் செவடியா என்ன போய் தாச்சின்று உங்க அதையும் சொல்ற மாதிரி இப்போ தேவடியாளுங்க இப்படி மாட்டிக்கிறாளுங்க. தை மாசம் கண்ணு போங்களே. ஐயோ அத மட்டும் சொல்லாதடி. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு தெரியாம பண்ணிட்டேன். நீ ஏன் அத சொல்லி சொல்லி என் மானத்தை வாங்குற? நீ பண்ண ஓ நான் சொல்றேன்டி நான் சொல்றேன்டி ஏமா தை மாசம் கண்ணு பொங்கல் அன்னைக்கு வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் நாடகம் பாத்தியாரு நன்னாரு வண்டி வேலூர் எப்சிக்கு போய்க்குதுப்பா. அதனால எல்லாரும் டைமோட பஸ் ஏறி ஊரை வந்து சேருங்கன்னு வாத்தியார் போன் பண்ணிட்டாரு. ஏமா நான் பஸ் ஏறி வந்து ஆரணி புது பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்துக்கிறேம்மா. இவன் ஊரு ஆரணி பக்கத்துல பெரிய கோயம்புத்தூர் பக்கத்துல நாராயணமங்கலம் 15ஆம் நம்பர் டவுனி வண்டியில வந்து இறங்கினேன். பேக் என்ன வச்சுட்டு பஸ் வந்தா சீட்டு புடி நான் போய் ஏற்பின்னு வாங்கிக்கணும் வரேன்னு சொல்லிட்டு போனாமா. ஆர்னில பூ கடையில நீட்டா அங்க ஒரு சந்து ஒண்ணு போகுது. சந்துக்கு பின்னால ஒயின் சாப்பு. இவன் போய்க்கிறாமா 500 ரூபாய் நோட்டு குடுத்துக்கிறேன். குவார்டர் கடையில பிராஞ்சி கல்ல என்ன குவார்டர் அடிப்பாளா அடிப்பாளி இவளுக்கு 1 2 எல்லாம் பத்தாதிரி. நேரா ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு கேஸ் தூக்கிடணும். 48 பாட்டில் இருக்கும். எத்தாந்து ஒரு அண்ணன் கூட ஒண்ணு எத்தாந்து வச்சுட்டு அந்த 48 பாட்டிலும் காருக்கு கைட்டி அண்ணக்குள்ள ஊத்திட்டு சும்மா லைட்டா வளர்த்த மாடு தட்டுறமே சும்மா தட்டி விட்டு பாரு. மாடு தொட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. அடி போடி ஆமா கடி சக்காரிச்சி இவன் 3 குவார்டர் வாங்கிக்கிறான். இவன் என்ன பண்ணா 1.5 குவார்டர் அங்கேயே குடிச்சு விட்டுக்கிறான். ஒரு 1.5 குவார்டர் போண்டாவில கலக்கி எடுத்துட்டு வந்துக்கிறான். அது போண்டா இல்லடி பவன்டா கூல் ட்ரிங்க்ஸ் கருப்பாக்குதே கருப்பாடா இருக்கு. அதுவும் கருப்பு இதுவும் கருப்பு. ஓ இந்த ஐடியா எங்கடி கத்துன்னு வந்துக்கிறேன். எனக்கு தான் தெரியாதுல்ல என்னடி. ஆமா இவன் அதுல கலந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க எனக்கு தெரியாது. என் பக்கத்துல வந்து உக்காந்தாமா பஸ் கிளம்பி ஆகாரம் திருமணி தாண்டுது பஸ். எத்தா வாட்டிருக்கானே மூடிய கேட்டுனா ஒரு முழுங்கா குடிச்சுக்கணும் வர. ஏமா ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும் பஸ்ல. ஏமா ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும். எனக்கு ஜூஸ் வேணும்னு அடம் முடிக்குதுமா அந்த குழந்தை. பெத்தவங்க சொல்றாங்க நான் கடை வட்ட வாங்கி தரேன்பா பஸ் ஸ்டாண்ட் வட்ட வாங்கி தரேன்பா. நான் கூட கேட்கல அவங்க வசதியானவங்க பழகுது. குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்து பயக்க மாட்டுக்கிறாங்க. குழந்தைக்கு இல்லாத இப்படி குடிச்சுக்கணும் வராளே இவளுக்கு மனசாட்சி கிடையாதா? இவ கல் எங்க பச்சவளா? இவ குண்டி தகிரியம் பச்சவளா? இவ புத்திர பாக்கியம் நான் பெத்து நல்லா அருமை பெருமை தெரியும். இவதான் கொட்டி என் சக்காத்தியாச்சு அப்படின்னு அந்த ஜூஸை குடிக்க அந்த குழந்தைகிட்ட குடிச்சுட்டேன். குழந்தை வாங்கிட்டு முடுக்குன்னு மொத்தம் குடிச்சு கொஞ்ச நேரம் மொத்தம் குழந்தை மயக்கமாயி போச்சு. பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா? இவனுங்க புள்ள பிடிக்கிறவனுங்க என் குழந்தை நவ குடுத்து மயக்கிட்டாங்க. கிட்டுக்குன்னு போய் விட்டாங்கம்மா வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல. இன்ஸ்பெக்டர் வந்தாரு. நீங்க மொத்தம் எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்கன்னு கேட்டாரு. கம்பெனியில் தான் கேக்குறாங்க. சார் நாங்க மொத்தம் 16 பேரு இருக்கிறோம் சார். என்ன நீங்க 2 பேரு இருக்கிறீங்களே மிச்ச 14 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டார். சார் திண்டிவனம் போற ரோட்ல வந்தவாசியில புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க சார். என்ன ஜீப்புல உட்காரு ஆளை காட்டுனார்.
நான் ஜீப்ல உட்காந்து போனா பெட்டிக்காரு மிருதங்காரு தாளக்காரு பெண் நடக்காரு கதாநாயக வேடக்காரு சூர வேடக்காரு அனைவரும் உட்காந்துக்கிறாங்க. இவங்க தான் சார் எங்க ஆளுங்க அப்படின்னு. ஓ ஆட்டக்காரு மாரி பெட்டி மிருதங்களா தன் குழந்தைங்களை கட்டுறீங்களா? உட்காருங்கடா மொத்த பேர் ஜீப்ல ஏற்றி வந்த வாசி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாரு. குழந்தைக்கு ஜூஸ் குத்தவன் யார்? நான் தான் சார் குடுத்தேன். என்னன்னா கொடுப்பாங்க பழகுது அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நீ மட்டும் உள்ள வாப்பா மத்தவங்க எல்லாம் இங்கே உட்காந்துன்னாரு. நான் உள்ள போனாதான் எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் லட்டி எடுத்து என்ன முட்டிக்கு லாடம் காட்டுறாரு மயன்னு. என்னால அடி தாக்க முடியலமா. ஜூஸ்ல என்னடா கல்லு கொடுத்தேன்னு கேக்குறாரு. சார் நான் ஜூஸ் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு. டாக்டர் ரிப்போர்ட் வராது உங்களை அனுப்ப மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி எங்கம்மா ஆட்டம்? ஓ தை மாசம் கண்ணு பொங்கல் எனக்கு ஆட வேண்டிய ஆட்டத்தை சித்திரை வெள்ளிக்கிழமை போய் ஆடி குத்துட்டு வந்தவாசி பக்கத்துல தென்னாக்கூரு. இவ பேசுறா நாத்தச்ச சரக்க எப்படி குடிக்கிறீங்கன்னு. நீ தான் நாத்தடி கூடாதுன்னு போண்டாவில கலக்கி குடிக்கிறியே அடியன் ஜக்காலத்தி. ஏய் இவ மட்டும் நல்லவனு மட்டும் நினைக்காத. தேடு ஒழுவா பேசி தெருக்கோடி வரைக்கும் வை காற்று ஒடியாபோ. ஏய் காஞ்ச வேப்பனியா என் ஜக்காலத்திக்கு கண்டவெல்லாம் மாப்பனியா அது போடி என் ஜக்காலத்தி. ஏய் நீ எப்படியா பட்டு எனக்கு தெரியும். இவகிட்ட ஒரு ரகசியம் சொல்லி பாரு. அந்த காலத்துல ஜோனு மழை பெஞ்சா கூட மொத்த கவுத்துக்கணும் போய் 9 வீட்டுல சொல்லிட்டு வந்தா படுப்பாங்களாம். அதுல சேர்த்துக்கணும் என் ஜக்காத்தி பேசுற. ஆமா பூந்த ஊடும் அமீனா பூந்த ஊடும் உருப்படாது நிக்கிறாங்க. ஏன் ஆமா காளி என் ஜக்காலத்தியே நீ தாட்டியே. ஏய் பாய தரக்காது பீரு விட்டாக்குவேன். இவன் மட்டும் ஏமா இவன் கல்யாணம் ஆகி மாமியா வீட்டுக்கு போனான்னு வச்சுக்க. என் ஜக்காத்தி இவன் வலது காலை எடுத்து வைக்க சொன்னாங்க. வீட்டுக்கு போன உடனே மாமியா வீட்டுக்கு இவன் வலது காலை எடுத்து வச்சான்னு வச்சுக்க. மாமியா நடு வீட்டுல தோளத்துல தூங்குவான். அந்த மாதிரி ஈர பிடிச்ச கையால தொட்டதெல்லாம் தொலைங்கண்டி மண்ணெல்லாம் பொண்ணா வந்து பாவி தெரியுமா? அத வர கலாச்சியா எத்தனை கல்யாண காட்சிக்கு என் கையால தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஐயோ இந்த கையிலையா சொல்லாதே ஏமா. எதிர்விட்டு ஏகாமரம் நடு நடுறதுக்கு ஆளை கூப்பிட்டாங்க. இந்த என் ஜக்காலத்தி 20 பேர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இவதான் லீடரா. இவ என்ன பண்ணா நாத்து நட போனாமாவோ. இவதான் லீடர் ஆச்சு. இவ உடம்புனோ அது வேலை செய்வோம். இவ என்ன பண்ணா போய் கவுரு பூச்சி நடு போடுறோம் ஜாதி போடுறோம். இவ காலெல்லாம் கிட்ட வைக்கணுமா மனைக்கு மத்தவங்களுக்கு அப்படி வைக்கணுமா. இவன் மனை போட்டு நடு நடுற வேலை இட்டும் போனாங்க. இவன் என்ன வேலை போய் அந்த 3 ஏக்கர் நட்டு வந்தாலும் அவன் நட்ட பயிர் 3 ஏக்கர் அவன் சாவியா போச்சுமா. அடியன் ஜக்காலத்தி அந்த வருஷம் தான் 250 மூட்டை அறுத்தாங்க போகண்டா. நீயா நீ பேசாதீ அடி போடி என் ஜக்காலத்தி. ஒரு சுந்தரா இருக்கிறார அவர் வந்து வீடு கரண்ட் பிளேஸ் போறாரு. என் ஜக்காத்தி என்ன பண்ணா வீடு குடம் போறதுக்கு வீட்டுக்காரு கூப்பிட்டுக்கிறாங்க. மாடு ஓட்டிக்கிட்டு போனியா? ஏமா பசு மாடு லட்சுமி வீட்டுன்னு போவாங்க வீட்டு உள்ள உள்ள போனா பாரு. ஏமா ஐயரு கொஞ்சம் லேட்டா வந்துக்கிறான். 9 கலசத்துக்கு தண்ணி ஊத்தணும். போய் தண்ணி எடுத்துருவாமான்னு சொம்பு குத்துக்கிறான். அந்த ஐயர் அந்த சொம்பு கிட்ட இவ சொம்பு எடுத்துக்கணும். புது வீட்டு உள்ள போனால போன உடனே பின்னால இருக்கிற பாதி செவரு சரிடுமா. ஐயர் வர உள்ள மாட்டிக்கணும். ஐயர் காலை குத்தி வேண்டிதான் போச்சு. அது மாதிரி ஆமா காலிய ஜக்காத்தி நீ பேசுறேன். ராசியா ஒரு பெண்ணில படித்தவங்க ஒரு அடக்கு உடக்கமா துணி போடணும். வர 150 ரூபாய்க்கு தண்ணி போகுது. ஜாக்கெட் மாட்டிக்கிட்டு மானத்தை வாங்காதுன்னு 100 ரூபாய் எடுத்து போய் சரக்கு சாப்பிட்டேன். 50 ரூபாய் எடுத்து போய் 30 சென்டிமீட்டர் வாங்கி போய் கொடுத்தேன். டைலர் இருக்குது
நான் போன உடனே டைலர்ட்ட புடிச்சுக்கினேன், காலை புடிச்சுக்கினேன்டி. மாமா எப்படின்னா தைச்சு கொடு மாமான்னு. நீ போடி நான் தைச்சு கொடுக்குறேன்னாரு. அவன் எப்படி தைச்சா ஏதா தைச்சான்னு தெரியல. இது எந்த பக்கம் இஷ்டு மாத்தினாலும் மாட்ட மாட்டேங்குது. அதுக்கு தான் ஜேசிபி மாமாவை கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவர் முன்ன தும்பிக்கை மாரி வச்சிடல, அதெல்லாம் மாட்டி இஷ்டு மாட்டி விட்டுறான். அவன் 1 மணி நேரத்துக்கு 1100 ரூபாய் கேக்குறான். அவன் என்ன மண்ணாடி நேரம் போறான். யாரும் வரா அங்க வை. இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறோம். இளவரசி அம்மாவை பார்க்கவே முடியல. அவங்க எங்கதான் போறாங்க எங்கதான் வராங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க வந்தாங்கன்னா நீ பேசவே கூடாது. நானும் கேண்டி அங்கவை கேண்டி சங்கவை வெறிநாட்டு கொலைக்கிறேன். கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வரேன். சந்த வாசல்ல இருக்குன்னு சொன்னா வெளியிருந்து போன் போனா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா நேரம் வேலையா? கரெக்டா போலூர் பஸ் ஸ்டாண்டு, வந்தவாசி பஸ் ஸ்டாண்டு, ஆர்னி பஸ் ஸ்டாண்டு, சேத்பேட் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போவேன். ஆனா 1/2 மணிக்கு வந்து பாப்பியா? 1/2 மணிக்கு வருவியா? வரைக்கும் சீராள போற அப்படியே செக்கோழி காட்டும். எங்க வாரி அம்மா எங்க பேசவே பேசாதீங்கம்மா. அம்மா உங்களை தேடி சேத்பேட் 6 மணிக்கு வந்தமா பஸ் ஸ்டாண்டுக்கு. அது தூரம் நடக்கும். சேத்பேட் உனக்கு எவ்வளோ பார்க்க மாட்டேன். நீ அங்கதான் இருப்ப. லோகேஷ்ல வந்துமா புக்கிங் சேத்பட்டில் ஒருத்தி, போலூர்ல ஒருத்தி, ஏக்காது இது ஆட்டில் ஒருத்தியா? என்கிட்ட பேசாதீங்க பேசாதீங்கன்னா பேசாதீங்க பேசாதீங்க மாட்டீங்க என்கிட்ட பேசாதீங்க. சுசிலா ஏன் என்ன என்னத்த பேசுறா? என்ன சுசிலா மாதிரி இல்லையா? எனக்கு சுசிலா நீங்க இளவரசி அம்மா உங்களை தேடி நான் எங்கெல்லாம் போறது தெரியுமா? எதுக்கு சொல்றீங்க அந்த வார்த்தை? சுசிலான்னு சொன்னேன். என் பேரு அது இல்ல. என்ன பேரு? என் பேரு நக்மா. தங்கவை தங்கவை நல்லா அது குட்டிச்சா தான் அது. ஒரு நேரத்துல மும்பைல எவ்வளவு ஒரு ஃபேமஸா இருந்தாங்க. மும்பைல அம்மாம்ல எவ்வளவு ஒரு ஃபேமஸ் தெரியுமா? நானானியான்னு போட்டி போடுவானுங்க ஆம்பளைங்க. லாரி தேவைன்னா 10,000 5,000 கையில வச்சுக்கிட்டு கூப்பிடுவாங்க வர சொல்லி. இவங்களுக்கு டைம் இருக்காது. என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? எங்க பைத்தியக்கார ஆகிட்டாமா. யாரு அது? அரண்மனை காவலாளி பூபதிமா. அவனே அவனை நம்பி மோசம் போயிட்டேன். அவன் 8 கவுடி. 8 கவுடியா? அவனாண்டி போன அவன் அல்வா வைக்கணும் கொடுத்தாமா முதல்ல. ஆம்பளை நம்புறது ஒண்ணுதான், பாய் எடுத்து கிடத்துல நம்மளே போய் வீழ்த்து ஒண்ணுதான். இந்த காலத்து ஆம்பளை யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. பெத்தவங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி வைக்க ஏன்றி காதல் காதல் என்ற பேர்ல வழியில மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறீங்க. இவன் எவன் மொண்டு மாத்த போறான்? எவன் மொண்டு மாத்தியா கருக்கரை வந்து கட் பண்ணி விடுன. சரி பண்றேன். போய் இளவரசியம்மா, உங்களை தேடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு தெரியுமா? இப்போது நம்ம 4 பேரும் வந்து சேர்ந்தாச்சு. சந்தோஷம்